திருக்குறள். அதிகாரம் 80. நட்பாராய்தல். நாடாது நட்டலிற்கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள் பவர்க்கு. விரும்பி நட்பு செய்தவர்க்கு ஒருவருடன் நட்பு கொண்ட பின் அந்த நட்பை விடுவது கடினம். அதனால் முன்பே ஒருவரை பற்றி நன்கு அறியாமல் நட்பு கொள்வதைக் காட்டிலும் கேடு தருவது வேறு இல்லை. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். ஒருவனது குணத்தையும் குற்றத்தையும் நன்கு எண்ணி நட்பு கொள்ளாதவனுக்கு அந்த நட்பு இறுதியில் அவன் சாவதற்கு ஏற்ற துன்பத்தை தரும். குணமும் குடிமையும் குற்றமும் குன்றாயினும் அறிந்தியாக்க நட்பு. ஒருவனது குணம், குடும்ப பிறப்பு, குற்றம், குறையாத சுற்றம் ஆகியவற்றை அறிந்து நட்பு கொள்க. குடிப்பிறந்து தன்கண் பழினான வானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு. நல்ல குடியில் பிறந்து தன் மீது சொல்லப்படும் பழிக்கு அஞ்சுபவனின் நட்பை விலை கொடுத்தாவது கொள்ள வேண்டும். அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார்நடபு ஆய்ந்து கொளல். நாம் தவறு செய்ய எண்ணினால் நம் மனம் நோகச் சொல்லியும் செய்துவிட்டால் கண்டித்தும் உலக வழக்கினை அறிந்து செய்யும் ஆற்றலை பெற்றும் உள்ளவரை அறிந்து அவர் நட்பை கொள்க. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். எவன் நமக்கு உற்ற நண்பன் என்பதை நீட்டி அளந்து கொள்ளும் அறிவு நம் துன்பத்தில் உண்டு. ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரிவிடல். அறிவில்லாதவரோடு கொண்ட நட்பை விட்டு விடுவது ஒருவனுக்கு இலாபம். உள்ளட்க உள்ளம் சிறுகுவ கொள்ளட்க அல்லட்கண் ஆற்றறுப்பார் நட்பு. உற்சாகம் குறைவதற்கான செயல்களை எண்ண வேண்டா. நம் துன்ப காலத்தில் நம்மை கைவிட்டு விடுபவரின் நட்பை கொள்ள வேண்டா. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும். கெடும்போது நம்மை கைவிட்டவரின் நட்பை நாம் சாகின்ற போது நினைத்தாலும் நம் நெஞ்சம் சுடும். மருவுக மாசற்றார் கேண்மையொன் ரீத்தும் உருவுக ஒப்பிலார் நட்பு. குற்றம் அற்றவரோடு நட்பு கொள்க. உலகோடு ஒத்து வராதவரின் நட்பை விலை கொடுத்தாவது விட்டு விடுக.